ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம அரிசி பாயாசம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு சின்ன டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ், ஒரு சின்ன டம்ளர் அளவு ஜவ்வரிசி, நம்ம இதில் ஜவ்வரிசி கூட ஆட் பண்ண போகிறோம். 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க காய்ஸ். ஒரு எதில் செய்யணுமோ அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பால் நல்லா கொதிக்கணும். தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமா இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக கூட வேணும்னா அந்த அளவு பார்த்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குறை அரைச்சிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் அரைச்சிக்கிட்டு அது 4-5 இலாச்சி போட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி ஜவ்வரிசி அதில் போட்டுக்கோங்க. போட்ட அப்புறமா நடுவில் கிண்டிக்கிட்டே இருக்கணும் காய்ஸ், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிக்கிச்சுன்னா கீரை நல்லா இருக்காது, அந்த வாசம் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா வெந்துட்டு அப்புறமா ரெண்டுமே கொதிச்ச அப்புறமா தேவையான அளவு கீ போட்டுக்கிட்டு கொஞ்சம் பாதம் அந்த விதைங்கள்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா தாளித்து அதில் போட்டுடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்துச்சு அப்புறமா நடுவில் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க, கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா சூப்பரான நல்ல ஒரு கொதிச்ச அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாக கூட சாப்பிட, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த மாதிரி ரெசிபிக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.